ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 22 நுழைவு கட்டணம் ₹100 இன்றே முன்பதிவு செய்யுங்கள். நாயர் இனத்தை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு மேலே இருக்க சாதி இருப்பாங்கல்ல, தம்பிரான் குடும்பமோ அம்பலவாசியோ நம்பூதிரியோ அவங்களுக்கு எதிரில் வந்தால் அவங்களும் மேலாடை இல்லாமல் தான் இருக்கணும், ஆண் பெண் இருவருமே. இப்போ தம்பிரான் குடும்பம்னு எடுத்திங்கனாலும் அவங்களும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அம்பலவாசி நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க முன்னாடி மேலாடை இல்லாமல் தான் இருக்கணும். அப்போ அம்பலவாசி குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா நம்பூதிரிக்கு முன்னாடி மேலாடை இல்லாமல் தான் இருக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பூந்து இந்த பெண்களெல்லாம் அடித்து மண்டையை உடைச்சி அந்த ஜாக்கெட்டெல்லாம் கிழித்து பெரிய லெவலில் கலவரம் பண்ணுறாங்க. அப்போது இவர்கள் மதம் மாறியவர்கள்லாம் போய் அந்த பாதிரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, வெள்ளைக்கார பாதிரியார்கிட்ட, நீங்கள் தானே சொன்னீங்க மதம் மாறினா எங்களை மாதிரி ட்ரெஸ் போடலான்னு, நீங்கள் நாங்கள் மாறிட்டோம், இப்போது அடிக்கிறாங்களே, என்ன செய்கிறது? சாதியால் நீங்கள் ரொம்ப பின்தங்கியவராக இருந்தால் நீ உன் பொண்டாட்டி எல்லாரும் இடுப்பில் ஒரே ஒரு துண்டை கட்டிட்டு ரோட்டில் போகணும். கொஞ்சம் மேல் சாதியாக இருந்தேன்னா நம்பூதிரி கூட உன் பொண்டாட்டி படுக்கணும். இல்லை ரொம்ப மேல் சாதியாக இருந்தேன்னா கூட நம்பூதிரி கூட தான் உன் பொண்டாட்டி படுக்கணும். அதாவது கேரளாவில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்பூதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதை இப்படி வக்கரமாக சொல்கிறீங்களே சார் அப்படின்னு நான் பார்த்து சில பேர் கேட்கலாம். இப்படி வக்கரமாக அவன் தான் யோசித்து செஞ்சு வச்சிருக்கான். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 2 எபிசோடில் நம்ம பேசினது நம்பூதிரிகள் பற்றி பேசினது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்குது. குறிப்பாக முதல் எபிசோடில் நம்பூதிரிகள் எப்படி நாயர் இன பெண்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது எபிசோடில் நம்பூதிரியான பெண்களுக்கே பாலியல் ரீதியான ஒடுக்குமுறைகள் நடந்தது அப்படிங்கிறத 2வது பாட்டில் பார்த்தோம். அடுத்ததாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு, நாயர் நம்பூதிரி இனம் இல்லாமல் வேறு சாதாரண மக்களுக்கு என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடந்தது? கேரளாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்பூதிரி டாப், அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா அம்பலவாசி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பிரான் குடும்பம். தம்பிரான் குடும்பம்னா மன்னர் குடும்பம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாயர். நாயர்னால் பியூரோக்ரஸி, மந்திரியாக இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாமே இவங்க எல்லோரும். இவர்கள் மட்டும்தான் மேல் சாதின்னு கருதப்பட்டவர்கள். மீதி எல்லாருமே தீண்டத்தகாதோர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்படி வச்சதோடு இல்லாமல் அவர்களுக்கு நம்மால் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு கொடூரங்களும் கொடுமைகளும் நடத்தப்பட்டது. என்னென்னா, கேரளாவில் இந்த மேலே சொன்ன 4 இனத்தை சாராத வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் அணியும் ஆடை என்பது இடுப்புக்கு கீழே இருக்கணும், முழங்காலுக்கு மேலே இருக்கணும். முழங்கால்னால் நான் சொல்கிறது பாதத்துக்கு மேலே ஒரு சின்ன உருண்டையாக நமக்கு ஒரு எலும்பு மாதிரி ஒன்று தட்டுப்படுது இல்லை, அதுதான் முழங்கால்னு சொல்கிறது. அப்போ முழங்காலுக்கு கீழே உள்ள கால் தெரியணும், இடுப்புக்கு மேலேயும் வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு சட்டம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் எல்லோருமே வெற்று மார்பகத்தோடு தான் பொது வெளியிலே நடமாடணும். சரியா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு சாதாரண இனத்தை சேர்ந்தவங்க எல்லார் முன்னாடியும் அப்படி தான் நடமாடணும். நாயர் இனத்தை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு மேலே இருக்க சாதி இருப்பாங்கல்ல, தம்பிரான் குடும்பமோ அம்பலவாசியோ நம்பூதிரியோ அவங்களுக்கு எதிரில் வந்தால் அவங்களும் மேலாடை இல்லாமல் தான் இருக்கணும், ஆண் பெண் இருவருமே. இப்போ தம்பிரான் குடும்பம்னு எடுத்திங்கனாலும் அவங்களும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அம்பலவாசி நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க முன்னாடி மேலாடை இல்லாமல் தான் இருக்கணும். அப்போ அம்பலவாசி குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா நம்பூதிரிக்கு முன்னாடி மேலாடை இல்லாமல் தான் இருக்கணும். அதாவது இந்த காலகட்டத்தில் மேலாடை போகிறது நம்பூதிரி மட்டும்தான் எங்கே வேணாலும் மேலாடையோடு போக முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க சாதியோட லெவலை பொறுத்து மேலாடை தடை செய்யப்படும். நாயர்களுக்கு கீழே இருக்க எல்லாருக்குமே பொதுவாகவே தடை செய்யப்படுகிறது. அப்படி தடை செய்யறது மட்டும் இல்லாமல் முளைவரி அப்படின்னு ஒரு வரி போகிறாங்க. முலக்கரம் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் சொல்லுவாங்க. அது என்னென்னா, பெண்களுக்கு ஆண்களுக்கு இல்லாமல் புதுசாக ஒரு மார்பகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி, அது நீ வச்சு உன் உடலில் அப்படி ஒரு உறுப்பு இருக்குன்றதுக்காக நீ வரி கட்டணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் பல காலமாக நடைமுறையில் இருந்துகிட்டு வருது. அப்புறமா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, சேர்த்தலா அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் நங்கேலின்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு கணவர் சங்கரன், குட்டி சம்திங் சங்கரன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேரே குட்டி குட்டின்னு வரும். குட்டின்ற பேர் யாருக்கு வைப்பாங்க?
ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி. அப்போ பெயரே வந்து மிருகத்துக்கு வைக்கக்கூடிய பெயர் மாதிரி தான் வைக்கணும் அப்படின்றதே ஒரு இன்டைரக்ட் இம்போசிஷனாக இருந்தது. அது தெரியாமல் இப்போவும் நிறைய பேர் வந்து ராமன் குட்டின்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செல்லம்மா குட்டின்னு தான் கூப்பிட்றாங்க நிறைய பேர். அது பெண்களை கூடும்போது எந்தா குட்டி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது பெண்களை பேசும்போது எந்தா குட்டி அப்படின்னு பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. பெயர் வைக்கும்போதே கிருஷ்ணன் குட்டி, ராமன் குட்டி அப்படின்லாம் பேர் வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்களை மிருகத்தின் குழந்தைகளுக்கு சமமாக உங்கள் பேரை வச்சுக்கிங்க. கண்ணுக்குட்டின்னு பேர் வச்சுக்கோன்னு சொன்னால் யாரும் வச்சுக்க மாட்டான். கிருஷ்ணன் குட்டின்னு வைனா வச்சுப்பான். கரெக்டாக? அது மாதிரி தான் பெயர்களே அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. மண்ணாங்கட்டி இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது, பிச்சைக்காரி, பிச்சை அப்படின்ற பேர் வைக்கிறது. நம்பூதிரி நாயர்லாம் வைக்க மாட்டாங்க. அதற்கு கீழே உள்ள ஜாதிகள் அவங்க தான் இந்த அவங்க தான் வைக்கணும். இப்போவும் அந்த வேலையை அவங்க வந்து இன்டைரக்டாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எந்த ரூபத்தில் செய்கிறாங்கன்னா, முன்னாடியாவது வெறும் சோஷியல் ஸ்டிக்மா, நீ கீழ் சாதிக்காரனாக இருந்தால் உன் பேரை வந்து குப்பை, மண், மண்ணாங்கட்டி, பிச்சை இப்படி தான் வச்சுக்கணும்னு அப்போ வற்புறுத்துனாங்க. இப்போ அது மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு அது மாதிரி பேர் வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா குதிரைன்னு பேர் வைப்பீங்களா? இதே ஒரு ஜோசியக்காரன் அஸ்வத் அப்படின்னு பேர் வச்சுக்கோன்னு சொன்னால் வச்சுப்பீங்க. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். சமஸ்கிருதத்தில் அஸ்வத்துனா குதிரைன்னு அர்த்தம். நிர்மல் கூட சொல்லுவாங்க, ஏதோ மலத்தோட பேர் தான் வந்து நிர்மல் அப்படின்னு. நிர்மல்னா அது வந்து தெளிவானன்னு அர்த்தம். மலம்னா கலங்கியது, நிர்மல மலம்னா கலங்கமற்றது அப்படின்ற மாதிரி பேர். யாஷிகா அப்படின்னு பேர் வச்சுக்கோம்பாங்க. யாஷிகான்னா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரின்னு அர்த்தம். பிருத்திவி அப்படின்னு பேர் வச்சுக்கோம்பாங்க. சூப்பராக இருக்க பேர், ஜோசியக்காரர் கொடுத்த காசுக்கு செம்மையாக ஸ்டைலாக ஒரு பேர் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு நினச்சிப்பீங்க. பிருத்திவினாலும் மண்ணாங்கட்டினாலும் ஒன்று தான். மயிராண்டின்னு பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னால் வைப்பீங்களா? கேசவன்னு வச்சுக்க சொன்னால் வச்சுப்பீங்களா இல்லையா? ஆணூறு போய் சொல்லி அந்த பேரை வச்சுக்கோன்னு சொன்னால் வைப்பீங்களா? திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல, அந்த பேரை வைக்க சொன்னால் வைப்பீங்களா? இவர் பெரிய அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேர் வைக்க சொன்னால் வைப்பீங்களா? ஆனால் மகாலிங்கம்னு வச்சுப்பீங்க. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். மகாலிங்கம்னா ஒரு கடவுள் கூட இருக்கு இல்லையா? மகாலிங்கம் மலையெல்லாம் ஏங்க லிங்கம்னா ஆணுறுப்புன்னு அர்த்தங்க. லிங்கம் எல்லாம் அதுதானே. அப்போ மகாலிங்கம்னா என்ன அர்த்தம்? பெரிய லிங்கம். நீ என்ன பெரிய அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையை அப்படியே தமிழில் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி எப்போதுமே உங்களை வந்து உங்கள் மத நம்பிக்கையை வச்சு உங்களை ஏமாற்றி உங்கள் பேரெல்லாம் கன்றாவியாக வச்சு உங்களை அவமானப்படுத்துறதே ஒரு வேலையாக தான் இந்த பார்ப்பனர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதோட உச்சகட்டம் தான் கேரளாவில் நடந்த முலக்கரம். அந்த முலக்கரம் வசூலிப்பதற்கு இது மாதிரிலாம் வரும்போது அந்த சேர்த்தலாவை சேர்ந்த நங்கேலின்ற பெண் தான் முதல் தடவையாக குரல் எழுப்புறா. என்ன பண்ணுறான்னா, நீ 3 மாதமாக வரி கட்டலைன்னு வந்து கேட்குறாங்க. கேட்குறது யார்? நாயர்கள் தான் வந்து வசூல் பண்ணுவாங்க. கேட்கும்போது சரி இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு என்னென்னா, இந்த வரி பணத்தை சும்மாலாம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. தலைவாழை இலவை போட்டு அந்த தட்டில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அப்படி மரியாதையாக கொண்டாந்து கொடுக்கணும். இந்த இலையை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளே போகிறாங்க. எடுக்கிறது பிச்சை, இதில் என்ன மரியாதை அந்த மாதிரி தான். ஆமாம். உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இலையில எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய 2 மார்பகங்களையும் அறுத்து அந்த இலையில வச்சுட்டு, இந்தா மார்பகத்தை எடுத்துகிட்டு போ, அது இருந்தால் தானே வரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ரத்த போக்கில் மயங்கி விழுந்துடுறாங்க, செத்தும் போகிறாங்க. அன்றைக்கி மாலையில் அவங்களை எரிக்கும்போது உலகத்தில், அதாவது இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஆண் உடன்கட்டை ஏறியது அந்த சம்பவம் தான். அந்த நங்கேலியின் கணவனாகிய சங்கரன் அந்த நெருப்புலேயே விழுந்து செத்து போயிடுது. அந்த ஒரு இடம் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதோட கொஞ்ச நாள் வரி வசூல் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. இது பெரிய கலவரம் ஆனாலும் ஆகிடும்ட்டு கொஞ்ச நாள் வசூல் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்புறமா அடங்கலை, மறுபடியும் திரும்பவும் வசூல் பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேயர் ஆட்சி வந்துடுது. வரும்போது இந்த சட்டம் வந்து யாருக்கெல்லாம் செல்லாது அப்படின்னா, இந்துக்கள் அல்லாதவங்களுக்கு செல்லாதுன்ட்டாங்க. முஸ்லீம்ஸில் போய் நீ இது மாதிரி வரி கேட்டோன்னா மத கலவரமாகிடும். கிறிஸ்தவர்கள்ட்ட போய் வரி கேட்டிங்கன்னா வெள்ளைக்காரனே வந்து வாயிலே மிதிப்பான். அப்போ நிறைய பெண்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே மதம் மாறிடுறாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாறும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, மேலாடையும் அணிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு குப்பாயம்னு பேர். பொதுவாக அந்த ரொட்டி துண்டுக்கு மதம் மாறினாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு சும்மா ஒரு அது இவங்களா கிளப்பி விடுறது. மானங்கட்ட வாழ்க்கை இந்துவாக இருந்து வாழ்கிறத விட கிறிஸ்தவ மதத்துக்கு போய் மானத்தோடு வாழலாம்
அப்படின்னு போனாங்க. ஆனாலும் சாதியை விடலை. இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் நாடாரா கிறிஸ்டியன் பிள்ளைமாரான்னு கேட்பாங்க. பிள்ளைமார் கிறிஸ்டினா நாடார் கிறிஸ்டினான்னு கேட்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். பிள்ளைமாராகவே கிறிஸ்டினாக இருக்காங்க, நாடாராகவே கிறிஸ்டினாக இருக்காங்க. அதை விட்டுருங்க, அது இன்னொரு சப்ஜெக்ட். அப்படி மாறிய போது திருவிதாங்கூர் அரசாங்கத்தோட படைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளே வந்து பூந்து இந்த பெண்களெல்லாம் அடித்து மண்டையை உடைச்சி அந்த ஜாக்கெட்டெல்லாம் கிழித்து பெரிய லெவலில் கலவரம் பண்ணுறாங்க. அப்போது இவர்கள் மதம் மாறியவர்கள்லாம் போய் அந்த பாதிரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, வெள்ளைக்கார பாதிரியார்கிட்ட, நீங்கள் தானே சொன்னீங்க மதம் மாறினா எங்களை மாதிரி ட்ரெஸ் போடலான்னு, நீங்கள் நாங்கள் மாறிட்டோம், இப்போது அடிக்கிறாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு. உடனே அந்த பாதிரியார், இருங்க நான் மெட்ராஸ் போய் பேசிட்டு வரேன்ட்டு மெட்ராஸுக்கு வந்து கவர்னர்கிட்ட இது மாதிரி பேசுகிறார். ஏன்னா கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் ராஜாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு சின்ன கொள்கை வச்சுருந்தாங்க. என்னென்னா, தேவையில்லாமல் லோக்கல் நடைமுறையில் நம்ம தலையிட வேண்டாம், நம்ம தொழிலை கெடுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் மதம் மாற்றுவதற்கு அவங்க அரசாங்கத்துலேருந்து யாரையும் அனுப்பலாம் இல்லை. தனிப்பட்ட பாதிரியார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ சொல்லும்போது ஒரு யூரோப்பியன் வந்து இன்னொரு யூரோப்பியன்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லி கேட்குறாரு, மற்றதெல்லாம் நான் கேட்கல, அவங்க மானத்தோட ட்ரெஸ் போடணும்னு கேட்குறாங்க, இது எப்படி லோக்கல் சம்பிரதாயத்துக்குள்ளே நம்ம தலையிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லி அங்கே ஒரு ரெசிடெண்ட் ஆஃபீஸர் திருவிதாங்கூரில், அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம கூட மொதல் எபிசோட்லேயோ 2வதுலேயோ சொன்னோமே, அந்த ரெசிடெண்ட் ஆஃபீஸர் வந்து மெட்ராஸ் செக்ஸை கொண்டாந்து ராணிகிட்ட கொடுத்தாருன்னு 2வது எபிசோடில். அப்போ அந்த மாதிரி இந்த உரிமை வேணுன்றதை அந்த ரெசிடெண்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே இருக்க கவர்னர் சொல்கிறாரு. உடனே ரெசிடெண்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் அரசாங்கத்துக்கு பிடிக்கலை, நீ வந்து உங்கள் இந்து மக்களுக்கு வச்சுக்கோ, அதில் நாங்கள் தலையிடலை. கிறிஸ்தவர்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்தில் சொல்லலை. அவங்க எப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டாங்களோ அப்போ அவங்களுக்கு ஐரோப்பியர்களுக்கு எந்த சட்டம்லாம் செல்லுமோ அந்த சட்டம் அவங்களுக்கும் செல்லும், அப்போ நீ இதை மாற்றணும். சரின்னு சொல்லி வேறு வழி இல்லை, ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும், மண்டையிலே 2 கொட்டு கொட்டுவான். சரி, அப்போ வந்து கிறிஸ்தவ பெண்கள்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை தளர்த்துறாங்க. தளர்த்தி அவங்கெல்லாம் அது மாதிரி மாறிடுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் நாம் பெரும்பாலாக எல்லோருமே இது மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பதன் முக்கிய காரணம் இந்த மேலாடை அணியும் பிரச்சனை தான். இது மட்டும் இல்லை, ஆம்பளைங்க மீசை வச்சா வரி, தாடி வச்சா வரி, உங்களை மாதிரி நல்லா திக்காக தாடி மீசையெல்லாம் வச்சுருந்தா இன்னும் டபுள் வரி. அது போக பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்பேன், தென்னை மரம் பனை மரம்லாம் ஏறுறாங்களே, எதுக்கு ஒரு ஏணியை வச்சு ஏறிட்டு போகலாமே, ஏன் கயிறை போட்டுக்கிட்டு குரங்கு மாதிரி தப்பி போகிறாங்கன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தென்னை மரம் ஏறுறதுக்கு ஏணி வச்சுருந்தா அதுக்கு ஒரு வரி, ஏணி வச்சுருக்கேன்றதுக்கு வரி போட்டிருக்காங்க. இப்படி எல்லாத்துக்குமே வரி வரி வரின்னு, அதாவது ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்துக்கும் வரி. அப்போ தான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர்னு ஒருத்தர் வர்றார், வைகுந்தசாமி. அவருக்கு வந்து வேற ஒரு பேர், நல்ல பேர் வச்சுருந்தாங்க, அந்த முதல்ல வச்சுருந்த பேர் வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. முடிசூடும் பெருமாள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா. அதுக்கு ஊர் ஃபுல்லாக சேர்ந்து கலாட்டா பண்ணி, அது எப்படி உன் பிள்ளைக்கு முடிசூடும் பெருமாள்னு இப்போ உன் சாதிக்கு நீ இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குட்டி அப்படின்னு தான் அப்புறம் பேர் வைக்கிறாங்க. அப்புறம் பிற்காலத்தில் தான் அவர் வைகுந்தர் அப்படின்ற பேரோட ஃபேமஸ் ஆகிறார். அவர் தான் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு, அது எதுக்கு கிறிஸ்டினாக மாறி தான் நான் ட்ரெஸ் போடணுமா, நான் இப்படியே இருந்துக்கிட்டு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவன் யார் அப்படின்னா அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அவர் முன்னெடுக்கும்போது இதே மாதிரி மறுபடியும் பெரிய வன்முறைகள்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டு ஐயா வைகுண்டர் கைது செய்யப்பட்டு திருவிதாங்கூர் கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே பல காலம் சிறையில் இருக்கார். அப்புறம் மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக மாறுதுன்றதை பார்த்த உடனே சரி, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வேணா போட்டுங்க எல்லோரும் அப்படின்னு. அப்போ கூட மொத்த கேரளாவுக்கும் அவனுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வரல, சரிங்களா. அப்போ தான் ஐயா வைகுண்டர் வந்து ஒரு புது வழிபாட்டு முறையை உருவாக்குறார். அந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் மாமன்னன் படத்தை பார்த்துக்கலாம். மாமன்னன் படத்தில் இந்த உதயநிதியை சின்ன வயசில் கூட்டு போய் ஒருத்தர் வளர்ப்பார், பயிற்சியெல்லாம் கொடுப்பாருன்னு வரும் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த இப்படி ஒரு நாமம் மாதிரி போட்டிருப்பார். அதுக்கு பேர் வந்து ஐயாவளின்னு பேர். அந்த மதத்துக்கு பேர் ஐயாவளி. அவ்வளோதான், நீயே ஒளி அப்படிங்கிறது தான் ஐயாவளி. சரியா, ஒளியை வேற எங்கேயும் தேட வேண்டாம், நீ தான் ஒளி. சாமி கும்பிட்னா கண்ணாடியை பார்த்து கும்பிட்டுக்கோன்னாரு.
கண்ணாடியில் தெரிகிற உருவம் தான் சாமி, நீயே ஒன்று பார்த்து கும்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புது தத்துவத்தை சொல்லி அந்த அந்த பகுதியை சேர்ந்த நிறைய மக்கள் வந்து அவரோட வழிக்கு மாறிட்டாங்க. இங்கே கன்னியாகுமரியில் பிரச்சனை முடிஞ்சிச்சு, கேரளாவில் முடிஞ்சுதான்னு பார்த்தா முடியலை. அங்கே வந்து ஈழவான்னு இன்னொரு சாதி இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கொடுமை தொடருது. அப்போ அங்கே நாராயணகுருன்னு இன்னொருத்தர் வர்றார். அவர் வந்து தான் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி, அவர் வந்து போராட்டம் பண்ணும்போதே இதான் சொல்லுவார், நல்ல வேளை வெள்ளைக்காரன் வந்தான், வந்ததுனால என்னை ஒரு துறவின்னு ஏற்றுக்கிறாங்க, இல்லைனா நீ ஒரு சூத்திரன், நீங்கள் சூத்திரன் எப்படா துறவி ஆகலாம் அப்படின்னு அதுக்கும் என்னை குறை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவர் இவ்வளோக்கும் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர் தான். இப்போ கூட பாருங்கள், சுகிசிவத்தை என்ன சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க, சூத்திர ஆன்மீக பேச்சாளர். அப்போ இவ்வளோ வருஷம் ஆகியும் அவங்களுக்கு அந்த பார்ப்பன திமிர் வந்து குறையலைன்னு தானே அர்த்தம். சுகிசிவத்தை விட ஒரு படித்த மனுஷனை பார்க்க முடியுமா? ஆன்மீகத்தை பொறுத்தவரையே சொல்கிறேன், அவர் வேறு ராக்கெட் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு வந்துட்டாருன்னு நான் சொல்லலை. உங்கள் இந்து மதத்தை சார்ந்த ஆன்மீக செய்திகளை சுகிசிவத்தை விட நல்லா படித்த ஆள் யார் இருக்காங்க? ஆனால் அவரை எப்படி அந்த பார்ப்பனியம் அசிங்கப்படுத்துது, சூத்திர ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்போவே எப்படின்னா ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும் இந்த கொடுமைகள் அப்படின்னு யோசிப்பார். நமக்கு நிறைய விஷயம் என்னென்னா, வி ஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட். நான் படிச்சிட்டேன்ப்பா, நான்லாம் மேலே வந்துட்டேன்ப்பா அப்படின்னு. ஆனால் நாய்ங்களா, நீங்களாம் படிச்சிருக்கவே முடியாது. நீங்கள் படித்தா மட்டும் இப்போ கூட என்ன, இப்போவும் மண்ணாங்கட்டி பிச்சை குப்பைன்னு தான் பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சமஸ்கிருதத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு உங்கள் பாட்டை வந்து தமிழ்லேயே வச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் இப்போ சமஸ்கிருதத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே பிச்சை, அதே குப்பை, அதே மண்ணாங்கட்டி, அதே பெயர்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது பெயர் வைப்பதில் கூட நமக்கு உரிமை இல்லாமல் இருக்குது அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். அப்போ நாராயணகுருவோட போராட்டத்துக்கு பிறகு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சரி ஈழவாக்களும் போட்டுக்கலாம், அப்போவும் எல்லாரும் போடலான்னு சொல்லி கொண்டு வரல. கேரளாவில் ஒரு 18 சாதிகள் இது மாதிரி இருந்தது. அதில் முதல் சாதி தான் நம்ம சொன்னது நாடார் இனத்தை சேர்ந்தவர்கள், 2வது ஈழவாக்கள், அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா புலையர் இனம்னு இன்னொரு இனம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயங்காளின்னு ஒருத்தர் வர்றார். அவங்க தாத்தா காலத்துலேயே அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் தாத்தா வந்து களரி பயிற்சிலாம் கற்றுட்டு வந்துட்டார். அதனால் அவங்க தாத்தாட்டையே இவரும் களரி பயிற்சிலாம் எடுத்து, இவர் களரியில் பெரிய கில்லாடி. இவர்கிட்ட பார்ப்பனர்களின் பப்பு வேகலை, ஏதாவது பேசினா அடி வெளுத்தெடுத்துருவார். ஏன்னா களரி இருக்குல்ல, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஊர்லேயே ஒரு புலையர் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ரெட்டை மாட்டு வண்டியில் ஊருக்குள்ளே போகிறது அவர் ஒருத்தர் தான் போவார். அது மட்டும் இல்லை, இந்த ஷெர்வானின்னு ஒரு ட்ரெஸ் சொல்லுவாங்க தெரியுமா, இந்தியன் ஸ்டைல் ஆஃப் கோட். அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கு முன்னோடி இவர். அந்த ஷெர்வானி டைப்பில் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தலையில் ஒரு பெரிய தலைப்பாலாம் கட்டிக்கிட்டு ரெட்டை மாட்டு வண்டியில் தான் போவார். யாராவது நம்பூதிரி சைடில் வந்தாங்கன்னா அந்த சவுக்காலேயே 2 இழுப்பு இழுத்துட்டு தான் போவாராம். அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய அந்த களரின்ற ஒரு பயிற்சி இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அவருக்கும் இணங்கி அவருக்கும் அந்த புலையர் இனத்துக்கும் மாற்றினாங்க. இது அந்த தோல் சிலை அணியலாம் அப்படின்ற உரிமையை கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ அவர் வந்து அங்கேயே ஊரில் ஒரு பாடசாலையெல்லாம் பள்ளிக்கூடம்லாம் கட்டி புலையர் இனத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஏற்பாடெலாம் பண்ணார். அந்த ஸ்கூலெல்லாம் போய் இடித்தாங்க. ஆனாலும் அவர் எப்படியோ தப்பிச்சு மறுபடியும் செட் பண்ணி அவங்களுக்கு கேரளாவில் இந்த கீழ் சாதின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன வசதி ஒன்று இருந்தது. என்னென்னா, இந்த மிளகு இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை இவங்க ஈஸியாக செய்ய முடிஞ்சுது. ஏன்னா இவங்களும் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, வெள்ளைக்காரனும் மாட்டுக்கறி சாப்பிடுவான். மற்றவன் இப்போ நான் மேல் சாதின்னு சொல்லிட்டாலும் அவனுங்க 1000 நொல்லன்னு இருப்பாங்க. அதனால் வெள்ளைக்காரன் என்ன பண்ண ஆரம்பித்தான், இவங்க கூட நல்லா பழக ஆரம்பித்தான். அவனை பொறுத்தவரை சாதியெல்லாம் என்னென்னே அவனுக்கு புரியாது. அவனை பொறுத்தவரை நம்பூதிரியும் பிளாக்கு, புலையராக இருந்தாலும் பிளாக்கு, அவ்வளோதான். அப்படி தான் அவன் பார்ப்பான். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுனால இவர்கள் முயற்சிகளை ஈஸியாக கொஞ்சம் முன்னெடுக்க முடிஞ்சது. அதன் மூலமாக புலையர் இனத்துக்கும் அந்த தோல் சிலை அணியும் உரிமை கிடைக்கிது. அப்புறம் தான் வெள்ளைக்காரன் வந்து கூப்பிட்டு சொல்கிறான், அவனுக்கு அறிவு இல்லை, எத்தனை வாட்டி தான் ஒரே கலவரம்னுட்டு எல்லோரும் ட்ரெஸ்ஸு போட்டுமா, உனக்கு என்னடா கேடு அப்படின்னு சொல்லி அந்த திருவிதாங்கூர் மன்னரை திட்டினதுக்கப்புறம் தான் அதை வந்து மொத்த சமஸ்தானத்துக்கும் எல்லோரும் ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற உரிமை வந்தது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, திப்பு சுல்தான் ஒரு காலத்தில்
அந்த கேரளா எல்லை வழியாக தன் படைகளை நடத்திட்டு போகிறார். போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, திருவிதாங்கூர் ராஜாவுக்கு லெட்டர் போடுறாரு. என்னன்னு, நான் வரும்போது உங்கள் ஊர் பகுதியில் பார்த்தேன், நிறைய பேர் வந்து பெண்கள்லாம் வந்து மேலாடை இல்லாமல் இருக்காங்க. என்ன காரணம்? வறுமையா? வறுமைனா சொல்லு, நான் வேணால் ட்ரெஸ் அனுப்பி வைக்கிறேன், அவங்களெல்லாம் ட்ரெஸ்ஸு போட சொல்லு. வறுமை தான் காரணம்னா நான் சொல்லு, நான் வேணால் ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன், எல்லாரையும் ட்ரெஸ்ஸு போட சொல்லு. இல்லை நான் கேள்விப்பட்டது உண்மையாக இருந்து உங்கள் மதம் சார்ந்த கலாச்சாரத்துக்காக அவங்கள ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க என்பது உண்மையாக இருந்தால் நான் திருவிதாங்கூர் மீது படையெடுப்பேன் அப்படின்னு ஒரு லெட்டரே போட்டிருக்காரு. இது எப்படி மனுஷங்களை அசிங்கப்படுத்தலாம் நீங்கள்? ஏன்னா திப்பு வந்து ஒரு இஸ்லாமிய மன்னர், அவங்க எல்லாம் புர்கா போடுன்னு சொல்லி, அதுவும் தப்பு தான். என்னை பொறுத்தவரை அதுவும் தப்பு தான். அது வேறு வகையான ஒரு அடக்குமுறை, இது வேறு வகையான ஒரு அடக்குமுறை. ஆனால் போடுன்றாங்க, அவங்க வந்து போடவே கூடாதுன்றாங்க. ரெண்டுமே ஒன்று தானே. அந்த பொண்ணோட டிசிஷனில் எதுவுமே இல்லையே, அதுதான் பிரச்சனையே எனக்கு. அது போடுறதா போடாமல் இருக்கிறதுன்றது அந்த பொண்ணோட டெசிஷனாக இருக்கணும். சரியா? அப்போ அந்த கடிதம் வருது. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ஆங்கிலேயர் சூழ்ச்சி அது இதெல்லாம் ஆகி திப்பு சுல்தான் கொல்லப்பட்டு விடுகிறார் 1799. அப்போ இருந்தே அந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனை பல வருஷமாக இருந்து அதன் பிறகு ஒரு வழியாகத்தான் ஐயங்காளி காலத்தில்தான் இந்த மார்பக சேலை அணியும், அதாவது மனுஷனாக நடமாடும் உரிமை, செருப்பு போடக்கூடாது, தலப்பா கட்டக்கூடாது, மீசை வைக்கக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, தலையில் முடி இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல எனக்கு, பாலா படம் தான் நினைக்கிறேன், அந்த ஏதோ பரதேசி. பரதேசி. அதில் இருக்கிற ஹேர் ஸ்டைல் தான் எல்லோரும் இருக்கணும். மீசை தாடிலாம் இருக்கக்கூடாது, மண்டை மேலே மட்டும் ஒரு கப்பை போட்டுட்டு மற்ற இடத்த பூரா ஷேவ் பண்ணி விட்ட மாதிரி மொத்தமாக முடியே இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு. தென்னை மரத்தில் ஏறினா ஏணி வச்சுக்கூடாது. இப்படி பல விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் வந்து மொட்டை மாடி வச்சு நீங்கள் வீடு கட்டக்கூடாது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? வீட்டில் மொட்டை மாடி வச்சுக்கூடாது. என்ன காரணம்னாலும் அப்புறம் மேல் சாதிக்காரனுக்கும் உனக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? எல்லா வீடும் ஒரே மாதிரி இருந்தா. அதனால சில பேர் கொஞ்சம் பணம் வச்சுருந்தா அதை எப்படி கட்டுவாங்கன்னா மச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த பகுதியில். மச்சி வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மச்சி வீடுனா எப்படி இருக்குன்னா, வீட்டுக்குள்ளேயே இன்னொரு ஃப்ளோர் கட்டிடுவாங்க, ஆனால் வெளியே இருந்து பார்த்தா இன்னொரு ஃப்ளோர் உள்ளே இருக்குன்னு தெரியாது. சரி, அதுக்கு மேலே ஓடு போட்டிருப்பாங்க. பார்க்க சாதாரண வீடு மாதிரி தான் தெரியும், ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு மச்சி ஒன்று இருக்கும். மச்சி வீடு, குச்சி வீடுன்னு சொல்லி சொல்கிறாங்களா. குச்சி வீடுனா கூரை வீடு. ஸோ இப்படி வீடை கட்டக்கூடிய வீடு எப்படி இருக்கணுன்றதுலேருந்து, போடக்கூடிய ஆடை எப்படி இருக்கணுன்றதுலேருந்து, இது பூரா இதைத்தான் வந்து கேரளாவில் நடந்தது சனாதன ஆட்சி. இப்போ மக்கள் வந்து நம்மள்கிட்ட சொல்லட்டும், சனாதனத்தை காப்பாற்றணுமா, உங்களுக்கு சனாதன ஆட்சி வேணுமா அப்படின்றத இப்போ முடிவு பண்ணுங்க. சாதியால் நீங்கள் ரொம்ப பின்தங்கியவராக இருந்தால் நீ உன் பொண்டாட்டி எல்லோரும் இடுப்பில் ஒரே ஒரு துண்டை கட்டிட்டு ரோட்டில் போகணும். கொஞ்சம் மேல் சாதியாக இருந்தேன்னா நம்பூதிரி கூட உன் பொண்டாட்டி படுக்கணும். இல்லை ரொம்ப மேல் சாதியாக இருந்தேன்னா கூட நம்பூதிரி கூட தான் உன் பொண்டாட்டி படுக்கணும். அதாவது கேரளாவில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்பூதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதை இப்படி வக்கரமாக சொல்கிறீங்களே சார் அப்படின்னு நான் பார்த்து சில பேர் கேட்கலாம். இப்படி வக்கரமாக அவன் தான் யோசித்து செஞ்சு வச்சுருக்கிறான். கேட்டால் அதுக்கு பேர் அனுலோமம்னு அதுக்கு ஒரு பேர் சொல்லி மனுநீதியில் அப்படி தான் சொல்லியிருக்கு. அனுலோமம் அனுமதிக்கப்பட்டது. அனுலோமம் அனுமதிக்கப்பட்டதுன்னா அர்த்தம் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, பார்ப்பனர்கள் எந்த பெண்ணோடு வேணுமானாலும் படுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பேர் அனுலோமம். பிரதிலோமம்னா என்ன அர்த்தம்னா, பார்ப்பன பெண்களோடு வேறு யாருமே உறவு வச்சுக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரதிலோமம். அப்போ இதை தான் சனாதனம்னு சொல்கிறது, இதுதான் மனுநீதின்னு சொல்கிறோம். மக்கள் வந்து கொதிக்கிறாங்க சில நேரத்தில். ஐயோ சனாதனம் நம்மளுடைய பாரம்பரியத்தை ஏற்று பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க. இதுதான் சனாதனம், இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ரைட் சார், வரலாற்று ரீதியான பல தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.